ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து என்ன ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு தாங்க. இன்றைக்கி வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம ஒடியா ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம எப்படி ஒடியா ஸ்டைலில் முட்டை குழம்பு செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க. முட்டை குழம்புக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நான் இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு வெங்காயம், அப்புறம் முட்டை, உருளைக்கிழங்கு நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கீங்க. இது வந்து மிளகாய்த்தூள், இது வந்து மஞ்சள்தூள், இது வந்து முட்டை மசாலா, இது வந்து மசாலா தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். மசாலாவில் என்னென்ன போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னா இஞ்சி, பூண்டு, ஜீரகம், அப்புறம் வெங்காயம், பச்சை வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய், இவ்வளோ தாங்க போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி முட்டை குழம்பு செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கடாய் வந்து சூடாகட்டும். இப்போ நம்ம வந்து சூடாகிடுச்சுங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் கம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டை தாங்க இப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோம். முட்டை எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கேஸ் வந்து அதிகப்படுத்தணும். முட்டையில் சேர்த்தக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. முட்டை வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு முட்டையாக திருப்பி விட்டுக்கலாம். முட்டை என்ன பொரியலைங்க, நல்லா பொரியட்டும்.
சரி சரி. பாருங்கள் கைஸ், இப்போ வந்து முட்டை வந்து எப்படி நல்லா பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா அருமையாக பொரிஞ்சு வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லா முட்டையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் இருக்குங்க, அதிலே தான் இப்போ நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறேன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்ச மசாலா, அதாவது மசாலாவை இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். மசாலா கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா பாருங்கள், முட்டை மசாலா, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, இப்போ வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம்.
இது வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா தக்காளி, இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாங்க கொஞ்சம் நல்லா கொதிக்குது. கொதிச்சு வரட்டும். அப்போனா தான் கொதிச்சு வந்தால் தான் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்குங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ வந்து என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்குக்குள்ளெல்லாம் அந்த மசாலா போகணும் நல்லா. இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னென்ன அடிக்கடி சட்டி பிடி தூக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு சைடு ஸ்டாண்டு கொஞ்சம் பிஞ்சிருக்குங்க.
அது வந்து மாற்றணும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுன்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை பொறுத்து தான் இது வந்து செய்யணும். நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அடுப்பு. இப்போ வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் முட்டை குழம்பு ரெடி. நல்லா கோச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறாங்க. பாய்.